சார் வணக்கம். இப்போ அந்த கோபி தொகுதியில 8 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க. இப்போ ஒரு 10வது முறையா அங்க நிக்கிறீங்க. உங்களுக்கு தொகுதியும் புதிதல்ல, களமும் புதிதல்ல. ஆனால் அரசியல் கட்சி புதிது. இந்த தேர்தல் எப்படி இருக்கு? இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் நாளை ஆட்சி ஆளப்போவது தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 50 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை மாற்றங்கள் உருவாகும். அந்த மாற்றங்களுடைய தலைமையிலே உருவாவதற்கு மக்கள் முழு மனதோடு விரும்புகிறார்கள். குழந்தைகள் விரும்புவதே அங்கிள் விஜய் சின்னத்துக்கு ஓட்டலிங்கன்னா கேட்குது. குழந்தைகள் அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா யார் சாப்பிட நேரம் வந்த போது எல்லாமே கேட்குறாங்க. இது தமிழக வரலாற்றில் நடைபெறாத ஒன்று. குழந்தைகளை வற்புறுத்தி ஒரு ஆட்சி மாற்றத்தை வேண்டும். அதுவும் இவருடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி விஜயுடைய தலைமையில் வேண்டும் என்பதுதான் கனவாக இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் புதிய மாற்றங்கள் உருவாக்கப்படும். இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை சின்னம் அதனுடைய முகமா நீங்க இருந்தீங்க. இப்போ அதை எப்படி இந்த குறுகிய காலத்துல மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போது மக்களை பொறுத்தவரையிலும் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதுதான கேள்வியை தவிர, ஒரு ஊராட்சி மன்ற தேர்தல் வருகிற போது சுயேட்சையாகத்தான் போட்டியிடுகிறார்கள். ஒரு வார்டில் 3 பேர், ஊராட்சி மன்ற தலைவர் 4 பேர் சுயேட்சை. அதற்கு பிறகு அந்தந்த கட்சியுடைய சின்னங்களில் நிற்கிறார் 5000, 50,000. 6 வாக்களை சிந்தாமல் சிதறாமல் அளிக்கின்ற மக்கள் இன்று விசில் சின்னத்தில் வாக்களிப்பில் எந்த தடையும் இருக்காது. இப்போது நீங்கள் எம்ஜிஆர் கூடவும் நெருங்கி இருந்தீங்க. அடுத்தது ஜெயலலிதா அம்மாவுக்கும் கூட டூர் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு முக்கியமான இடத்துல இருந்தீங்க. ஒரு 50 ஆண்டு கால அரசியல் அந்த அனுபவம். இந்த அனுபவத்தை தாவேகா எப்படி பயன்படுத்திக்கிது, சரியாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களா? முழுமையாக என்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், அன்பை பொழிகிறார்கள். எந்த நேரம் வேண்டுமானாலும் அவரோடு இங்கே இருந்து பேச முடியும். சென்னைக்கு செல்கிற போதெல்லாம் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் அவரோடு பேசுவதற்கும் விவாதிப்பதற்கும் நேரம் ஒதுக்கப்படுகிறது. என்னை முழுமையாகவே அரவணைத்து செல்கிறார். இப்போது களத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா கட்சிகள், அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், அப்புறம் இன்னும் நிறைய கூட்டணிகள் கட்சிகள்லாம் இருக்குது. ஆனாலும் கூட இன்னும் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கீங்க. களத்தில் உண்மையிலேயே அப்படி தான் இருக்கா? உண்மையிலேயே களத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெளிவாக இருக்கிறது. திமுக வீழ்த்துகிற சக்தி தலைவர் அம்மாவுக்கு பிறகு யாருக்கும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். 10 முறை தோல்வியை கண்டவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதுதான் கேள்வி. இப்போது இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவினுடைய நிலை என்னவாகும்? இந்த தேர்தலை எப்படி இருக்கும் அதிமுகவுடன்? தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற இயக்கம் தடுமாறு நிலையே தான் இருக்கும். நடுக்கடலில் புயல் வருகிற போது தடுமாறி கொண்டிருக்கிற கப்பலை போல தான் இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்கும். இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளராக 3வது முறையாக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் களம் காண்கிறாரு. அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்கலாம். ஆனால் வணக்கம், தலைமை தொடர்ச்சியாக ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக உங்களுக்கு வாய்ப்பளித்ததை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக கடந்த 2 தேர்தலை விட கடந்த தேர்தலில் தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கை சொல்லி நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி தேர்தலில் நின்றோம், பேராதரவு தந்தார்கள். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமது தலைவர் தலைமையில் மதசார்பற்ற கூட்டணி கட்சி 23 கட்சிகள் இணைந்து அதோடு மக்கள் அல்ல அவர்களோடு இந்த மக்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மிகப்பெரிய வரவேற்பை தந்திருக்கின்றார்கள். எதிரி முகாமில் இருக்கின்ற அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு மக்கள் ஆதரவை இழந்திருக்கின்றார்கள். பேராதரவு தருகின்ற காட்சியை நீங்களே பார்க்கிறீர்கள். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. முக்கிய திட்டங்களாக எந்த திட்டம் நிறைவேற்றிருக்கீங்க? எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதும் சரி, ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கும் போதும் சரி, ஏதாவது இந்த மக்களுக்கு இன்னும் நம்ம செய்து கொடுக்க வேண்டியது இருக்கு, செய்து கொடுக்கலன்னு மனவேதனைப்பட்டிருக்கீங்களா? நிறைவேற்ற முடியாத பணிகள் என்று பார்த்தால் இந்த தொகுதி என்பது ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதி. குறிப்பாக கஜா புயலால் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி. இந்த பகுதியில் தலைவர் தந்த கலைஞர் கனவு இல்லம் வீட்டினை இந்த தொகுதி முழுவதும் 3500 பேருக்கு புதிய வீடுகள் கட்டி தந்திருக்கிறேன். இன்னும் ஒரு 5000 பேருக்கு அந்த கலைஞரின் கனவு இல்லம் வீடு கட்டித்தரப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய கனவு. அதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய ஆலங்குடி தொகுதியிலே கிட்டத்தட்ட புதுக்கோட்டை மாவட்டத்திலே 63,000 பேர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதிக பயனாளிகள் கொண்ட தொகுதியும் ஆலங்குடி தொகுதி தான். இன்னும் இந்த மக்களுக்காக உழைப்பதற்காக நான் காத்திருக்கிறேன்.
ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் கல்வியில், பொருளாதாரத்தில் உயர்வதற்காக இன்னும் கூடுதலாக உழைக்க வேண்டும் என நான் உறுதி எடுத்திருக்கேன். கட்சியா இருந்தாலும் திமுக தான் எங்களுக்கு போட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆலங்குடியை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டியா இருக்கு. உங்களுக்கு போட்டியாளரை யாரை பாக்குறீங்க? இன்றைக்கு போட்டி வேண்டாம், அதான் அந்த பக்கத்தில் சொல்லிட்டாங்க. போட்டி என்பது 4 முறை போட்டி என்று சொன்னாலும் ஆலங்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றியங்களுக்கான போட்டி தான். திருவரங்குளம் கிழக்கு ஒன்றியமா, மேற்கு ஒன்றியமா, தெற்கு ஒன்றியமா, அறந்தாங்கி கிழக்கு ஒன்றியமா, அறந்தாங்கி மேற்கு ஒன்றியமா, கீரமங்கலம் பேரூராட்சியா, ஆலங்குடி பேரூராட்சியா, இந்த பகுதியில் யார் அதிகமான வாக்குகள் பெற்றுத்தருவதில் என்பதுதான் போட்டியே தவிர மற்ற கட்சி வேட்பாளருக்கு போட்டியே கிடையாது. இளைஞர்கள்ட்ட இப்போ புது தலைமுறை வாக்காளர்கள் இருக்கட்டும், இளைஞர்கள்ட்ட வாக்கை கவர்றதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை எடுத்துரைக்கிறீங்க? குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கி தந்த நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டம்தான் கடந்த 10 ஆண்டு காலம் குடிமைப்பணி தேர்வு யூபிஎஸ்சி தேர்விலே தமிழ்நாட்டுடைய தேர்ச்சி விகிதம் தேர்ச்சி வருபவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருந்தது. அதை அதிகப்படுத்துவதற்காக நான் முதல்வன் திட்டத்திலே அவர்கள் பிரிலிமினரி எக்ஸாமுக்கு 27,500 அதேபோல் மெயின் எக்ஸாமுக்கு 25,000 என்று தந்து அவர்களை படிக்க வைத்து 150க்கு மேற்பட்டோர் IAS IPS அதிகாரிகளாக உருவாக்கி தந்தாரே, அதுதான் எனக்கு மகத்தான திட்டம், மனமகிழ்ச்சி தரக்கூடியது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் பல மாநிலங்களில் IAS IPS அதிகாரிகளாக, உயர்ந்த அதிகாரிகளாக பணியாற்றக்கூடிய தலை சிறந்த இளைஞர்களை உயர் பதவிக்கு உயர்த்தி தந்தவர் IAS IPS போன்ற அந்த தேர்வுக்கு தயார்படுத்தி வெற்றி செய்த சாதனையை நான் பெரிதாக பார்க்கிறேன். பேரன்பு கொண்ட வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.